ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். இந்த வார டெல்லி லீக்ஸில் என்னென்ன சொல்ல இருக்கிறார் என வாருங்கள் கேட்டு தெரிந்துக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். டெல்லியில பார்க்குறோம், பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பித்து விட்டது. மான்சூன் செஷன் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது டெல்லி. குறிப்பாக பார்க்கணும்னா ஆப்ரேஷன் சிந்தூர், அதை தொடர்ந்து நடக்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் செஷனால் அனல் பறக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த செஷனுக்கு முன்னாடி எதுவும் ஃபாரின்லேருந்து எந்த அறிக்கையும் வந்து பார்லிமெண்ட்டை நிலைக்குலைய வைக்க எதுவும் இல்லை. ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதமே இருக்கும் அப்படின்னு நீங்கள் உட்பட பலரும் வந்து சொல்லிவிட்டீர்கள். இம்முறை செஷன் எப்படி இருக்கிறது? என்னென்ன பில்ஸ்லாம் வர இருக்கிறது? வெதர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதா? சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முதலில் இன்று காலை பாராளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 21 ஜூலை மண்டே காத்தால 10:40 பிரைம் மினிஸ்டர் எப்பவுமே ஒரு கஸ்டமரி ஸ்பீக்கிங் டு நியூஸ்மேன் ஒன்று இருக்கும். எந்த பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்ட்டு இன்று அவர் சொல்லி இருக்கக்கூடிய 5 முக்கிய பாயிண்ட் தாங்க இந்த டிபேட்ல எதிர வரப்போகுது. நாடாளுமன்றத்தில் சுதான்ஷு சுக்லா இந்த ஆகாயத்தில் போய் அமெரிக்கா நாசாவோடு சென்று சந்திரமாவிற்கு சென்று திரும்பி நன்றாக வந்திருக்கிறார். அவர் இந்தியா திரும்ப இருக்கிறார் 10 நாட்களில். அவருக்கு பாராட்டு தெரிவித்து ஆரம்பித்த நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் பற்றியும் மற்றும் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நான் கண்டிப்பாக பேச தயாராக இருக்கிறோம். நக்சல்வாதத்தை எப்படி ஒடுக்கினோம், அமித்ஷா கடந்த 4 வருடங்களாக சொல்லி கொண்டு வருகிறார். மார்ச் 2026 we will achieve that. அதற்காகத்தான் சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் எல்லாம் இந்த கர்கச்சோலின்னு ஒரு இடம் இருக்கு மகாராஷ்டிரால, அதெல்லாம் ஒழிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேவேந்திர பட்னவிஸ் இது பற்றியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி இருக்கிறார், நக்சலுடைய விவாதத்தை. அது தவிர நரேந்திர மோடியுடைய போக்கஸ் என்னன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த டியூபர்குலோசிஸை பத்தி பண்ண மாதிரி ஒரு புது வியாதி எப்படி இந்தியா கட்டுப்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்கார். அது நட்டாவிற்கு கொடுத்த பாராட்டு. தவிர டிஜிட்டலைசேஷன், யூபிஐ பேமெண்ட் எப்படி பின்டெக்ல பைனான்சியல் டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கோங்கிறத பத்தி நரேந்திர மோடி விவரித்தார். இதுதான் பார்லிமெண்ட் டிபேட் இருக்கும். ஆனா பிரதமர் பேச முடியாத பண்ணிடுவாங்க இந்த அப்போசிஷன். எப்பவுமே அது நடக்குது. என்னுடைய 40 ஆண்டு கால நாடாளுமன்றத்தினுடைய ரிப்போர்ட்டிங்ல ஒரு சாராம்சம் என்னன்னா, கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணுவாங்க அப்போசிஷன், ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க எந்த விஷயத்தையும். காரணம் என்னன்னா, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி அப்போசிஷன் மேல திருப்பி விடுவாங்க. அதுல நரேந்திர மோடி மாதிரி அந்த டேர்னிங் த டேபிள் அகைன்ஸ்ட் காங்கிரஸ் நரேந்திர மோடியோட ஒரு தலைவர் நான் பார்த்தது இல்லை, நன்னா பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு பயந்துன்னு ஓடுவாங்க இந்த ராகுல் காந்தி ஆட்கள்லாம். அதை தவிர சசி தரூரை வச்சுட்டு காங்கிரஸ் உடைச்சிட்டார் நரேந்திர மோடி. ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசும்போது 51 எம்பிக்கள் அயல்நாடு சென்றார்களே, அவர்கள் எல்லாம் நரேந்திர மோடிக்கு பாராட்டுதல் செய்கிறார்களோ இல்லையோ, ஆபரேஷன் சிந்தூரை பாராட்டுவார்கள். இன்க்ளூடிங் சசி தரூர், இன்க்ளூடிங் கனிமொழி, இன்க்ளூடிங் சுப்ரியா சூலே, கனிமொழியினுடைய ஆப்த நண்பி. அந்த கனிமொழி தான் இந்த சுப்ரியா சூலே மூலமாகத்தான் தன்னுடைய பாஜக காரியங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த சமாச்சாரம் அது தனி டெல்லி லீக்ஸ், அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த 5-6 பொருட்களை வைத்துத்தான் நாடாளுமன்றம் நடக்க இருக்கிறது. இருப்பினும் எப்படி அரசாங்கம் நல்ல பாசிட்டிவ் திங்ஸ் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி அருண் நெகட்டிவ் திங்ஸ் பண்றாங்க. அது சர்க்கார் மீது நாம்
நடுநிலையாக இருந்து புகார் சொல்ல போவதில்லை. இருப்பினும் பழைய கேசஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, ராபர்ட் வாட்ரா மேல. ஏங்க ம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் அவன் மேல சார்ஜ் ஷீட் போடணும்? ம். உசுப்பி விடுறாங்க, டைவர்ட் பண்ணி விடுறாங்க. எல்லா அரசியல்வாதி செய்யறது. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல திமுக வந்து வைகோவையும் பாமகவையும் விடுதலை சிறுத்தையும் உடைச்சு வைக்கலையா? நீ நரேந்திர மோடி திட்டி என்ன பிரயோஜனம்? அவங்கெல்லாம் வாஷிங் மிஷின் ஆயிடுவாங்களா? திமுகவுக்கு வந்து வாஷிங் மிஷின். இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அதிமுக காரன் தானே இருக்கான். திமுக காரன் எங்க இருக்கான்? அன்வர் ராஜா உள்பட இன்னும் 2-3 பேர் சேர போறாங்கிறாங்களா, அவங்க உட்பட. ம். ஆக மொத்தம் எதிர்க்கட்சிகளை உடக்குவது, எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை உடக்குவது தான் ஜனநாயகம். இந்த பற்றி பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி நாளை மறுநாள் 2 நாள் டெல்லியில் இருக்கிறார். 24ஆம் தேதி காலையில் லண்டன் பிரயாணம் செய்து 26ஆம் தேதி காலையில் மால்தீவ்ஸ் வருகிறார் லண்டனிலிருந்து. மால்தீவ்ஸ் முடித்தவுடன் 26 மாலை திருச்சி வருகிறார். ஆக மொத்தம் இந்த 5 நாளைக்கு அவர் பேச மாட்டார் சிந்தூரை பத்தி. ராஜ்நாத் சிங் பேச போறார். 27, 28 தமிழகத்துல நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் வருகிறார். இருக்கு 28 சாயங்காலம் டெல்லி வந்துடுறாரு. நான் கேள்விப்படுறேன் கேரளாவும் போறான்னு கேள்விப்படுறேன். ஆமா, ஆக மால்தீவ்ஸ் மொத்தம் முடிச்சிட்டு கேரளா வந்துட்டு தமிழ்நாடு வரார், அப்புறமா தான் டெல்லி வரார். சோ யூகே, மால்தீவ்ஸ், அப்புறம் கேரளா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் அந்த திருப்பி மாதிரி அந்த டெல்லி ஒரு வரார். ரவுண்ட் ட்ரிப் பண்றதெல்லாம் காங்கிரஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா காங்கிரஸ் நினைச்சாங்க மன்மோகன் சிங் மாதிரியே உட்காந்துக்கணும், யதாஸ்தானம் பிரதிஷ்டா பயாமி, ஒரே இடத்துல உட்காந்துக்கும். ஆனா நரேந்திர மோடி காலில் சக்கரம் கட்டி, இந்த பிஜேபி லீடர்ஸ் கிட்டே ஒரு பெரிய நல்லதோ கெட்டதோ தெரியாது. அத்வானியும் சரி, வெங்கை நாயுடுவும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் காலில் பம்பரத்தை கட்டி சுத்துவாங்க. அதே மாதிரி இந்த 4 நாள் 5 நாட்களுக்கு நரேந்திர மோடி இருக்க மாட்டார். அப்போசிஷன் கிட்ட சொல்றாங்க ஆளுங்கட்சி, ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம இந்த டிபேட்டை வச்சுக்கலாம்னு. இந்த கிரண் ரிஜிஜுங்கிறவர் எப்பவுமே அங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சீஃப் விப்பு கிட்ட எல்லாம் பேசுவார். சுரேஷ் அவங்க கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு காத்தால பேசினார். நான் கிரண் ரிஜிஜுவை காத்தால போன் பண்ணி கேட்டதா சொல்றாரு, காங்கிரஸ் இஸ் நாட் ரெடி ஃபார் இட். காரணம் என்ன தெரியுமோ? இவங்க வந்து அப்ப ராகுல் காந்தி அயல்நாடு போறாராம். ராகுல் காந்தி தான் பேசணும்னு இருக்கு, யார் வேணா பேசலாமே. சென்ற கூட்டத்தொடர்ல ராகுல் காந்தி பேசினாரா? பேசவே இல்லையே. அதே மாதிரி மன்மோகன் நரேந்திர மோடி பேசணும்னு ஒன்றும் ரூல் கிடையாது. அந்த விஷயத்தை ஹேண்டில் செய்து ராஜ்நாத் சிங் பேச போறாரு. எல்லாத்த விட முக்கியமானது, நான் மிக மிக முக்கியத்துவம் தர வேண்டியது என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடியினுடைய விக்சித் பாரத், வளர்ச்சி வரும் இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் இருக்கிறது. இந்த பார்லிமெண்ட்ல அந்த பில் கொண்டு வந்தாகணும். இன்னைக்கு கூட டெல்லியில பழைய ஸ்டோரிஸ், பழைய இதெல்லாம் என்ன ஸ்டோரிஸ் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அருண், another 15 இயர்ஸ்க்கு இந்தியாவுக்கு 2030ல இருந்து 2045 மட்டும் மினரல்ஸ் அதிகமா வேணும். ஆமா, அது அந்த அந்த மினரல்ஸ்னுடைய ஒரு கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கேட்டகரி இருக்கு அருண். இப்ப பாருங்க, லித்தியம், மக்னீசியம், antimony, arsenic, cobalt, gallium, germanium, நிபோலியம், சிலிகான், டன்டோலினியம், டிட்டானியம், டங்குசன், வனடியம், ஜிரானியம், அவ்வளவு எத்தனையோ இருக்கு. எத்தனையோ உங்களை கண்டுபிடிக்க முடியாது. 26 கேட்டகரி இருக்கு. நான் அந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு படிச்சேன் இப்போ. அண்ட் கரண்ட் வேர்ல்டு மார்க்கெட்ல ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றது ஒரு முக்கியமான பார்ட் ரோல் பிளே பண்ணுது. அது இருக்கிறது ஒரு பொக்கிஷம் புதையல் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு மசோதா வருகிறது இந்த வாட்டி. பிரகலாத் ஜோஷி அதை மூவ் பண்ண போறாரு. அதோ கூட ரேர் எர்த் மினரல்ஸ் உட்பட மினரல்ஸ் டீல் பண்ணக்கூடிய ஒரு மசோதா, ஒரு ஆக்ட் வர இருக்கிறது. ஆக்ட் வர அது பாஸ் ஆயிடும், ராஜ்யசபாக்கு போகும். அதெல்லாம் பாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போசிஷன். அதுக்கு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு. எப்பவுமே அரசாங்கத்திற்கு எதிர்கட்சியுடன் பேசுவதற்கு நாடாளுமன்ற அமைச்சர் கிரண் ரிஜிஜு தான் முன்னாடி இருப்பார். இவங்க 4 நாள் 5ஆவது நாள் சரி பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. அதை தவிர இன்று காலை நான் பியூஷ் கோயலிடம் கேள்விப்பட்டது என்ன என்று கேட்டால், மினரல்ஸ் பற்றி
ஏக்தா அக்ரிமெண்ட் என்று காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஆஸ்திரேலியாவுடன் பங்கு போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியால வேர்ல்டுலயே ஆஸ்திரேலியால தான் உங்களுக்கு நிறைய மினரல்ஸ் இருக்கு. அங்கேருந்து இப்ப சைனா எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் சைனாவுடைய டாமினேஷன் ஆஸ்திரேலியாவில் நிறைய இருக்கலாம். ஏன் இதை டெல்லி லீக்ஸ்ல சொல்றேன்னா, இந்தியா வந்து முன்னாடியே போயிடுறாங்க சைனா கிட்ட. இது சைனாவை தடுக்கிறதுக்காக இந்தியாவும் ஆஸ்திரேலியா போறாங்க. ஆக மொத்தம் 2035க்குள் விக்சித் பாரத், அதுக்காக தான் இந்த லா கொண்டுறாங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கிறது இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேட் டெக்னிக்கல் சப்ஜெக்டா இருக்கிறதுனால அந்த பில் ஒன்று வரப்போகுது இந்த பாராளுமன்றத்தில். அதை தவிர பிரணாப் முகர்ஜி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட டைரக்ட் டாக்ஸஸ் கோடு டிடிசி என்று சொல்லி அருண்ஜேட்லியால் அமல்படுத்தப்பட்டது. நிர்மலா சீதாராமனால் அது முழு வடிவுக்கு கொண்டு வர இருக்கிறது. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல அது பில் பாஸ் ஆயிடும். அப்படி வந்து பில் இன்டைரக்ட் டாக்ஸ் பில் சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் கொண்டு வரக்கூடிய பில் அது மிக மிக முக்கியத்துவமானது. அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதற்காக இரவு பகலாக படித்துக் கொண்டிருக்கிறார். என்னிடமே சொன்னாங்க, நிறைய நான் படிச்சுட்டு இருக்கேன், ஐ ஹவ் நோ டைம் டு கான்சென்ட்ரேட் ஆன் அதர் சப்ஜெக்ட்ல சொன்னாங்க. ஆக மொத்தம் இந்த எல்லாம் தான் வரப்போறது. இவ்வளவு முக்கியத்துவத்தை தந்து இருக்கக்கூடிய நரேந்திர மோடி 2047 வளர்ச்சி பெற்ற இந்தியாவை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறார். அதற்கு இடையூறாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக இருப்பதனால் அது பேச்சு பொருளாகி இருக்கிறது. மேற்கு வங்காளம், பீகார், தமிழ்நாடு, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் அடுத்த வருடம் தேர்தல் வர இருப்பதனால் முஸ்தீபுகளுக்கு இறங்கி விட்டார்கள் மாநில கட்சிகள். இந்தி கூட்டணி இதுதாங்க பார்லிமெண்ட்டை பத்தி ஒரு பிரீஃப். டெல்லிக்கு நடக்கக்கூடியது டெல்லி லீக்ஸ், அதுதான் வரும். ஒரு சுருக்கமா நான் சாணக்கிய நேயர்களுக்கு சொல்லி விட்டு கண்டென்ஸ்டு ஃபார்மேட். நான் உங்களை இப்படியே விடமாட்டேன் சார். நான் முக்கியமான சில தகவல்களை உங்ககிட்ட இருந்து கறந்தே தீரணும். ஆகஸ்ட் 5 வர இருக்கிறது. நம்ம பார்க்குறோம் 2019 ஆகஸ்ட் 5 என்னாச்சு அப்படின்னா 370 ரிமூவ் செய்யப்பட்டது. 2020 அதே ஆகஸ்ட் 5 இன்னும் நடந்தது. ராம் மந்திருக்கான பிரதிஷ்டை நடந்தது. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 5 பற்றின அந்த சிக்னிஃபிகன்ஸ், அது டேட்டா ரொம்ப பாஜக பிடிச்சிக்கிச்சு, லக்கி டேட்டா வச்சுக்கிட்டு நிறையா மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தொடர் எதிர்பார்ப்புகள் ஆகஸ்ட் 5ஐ நோக்கி ஜூலையிலிருந்தே கிளம்பிடும். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பீக் ஆகிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் முடிந்திருக்கிறது, ஐ மீன் பாஸில் இருக்குது. ஆனால் இப்போ பார்க்குறோம் லாஸ்ட் 1 வீக்கில் நடந்த டெல்லியில் நடந்த மூமெண்ட்ஸ். அஜித் தோவல் மற்றும் முப்படை தளபதிகள் எல்லாரும் போய் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்தார்கள். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை போய் சந்திக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை யோகி ஆதித்யநாத் அவர்கள் சந்திக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது நேஷனல் செக்யூரிட்டி சார்ந்து ஏதாவது வர இருக்கிறதா, இல்லை பார்ட்டியில் கவர்மெண்ட் ரீதியாக வர இருக்கிறதா, இல்லை அக்ராஸ் பார்டர் நம்ம ஏதாவது முக்கிய நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறோமா அப்படின்னு ஏகப்பட்ட இதுக்கு நடுவில் இன்டெல் ரிப்போர்ட் வேற வந்திருந்தது. டெரரிஸ்ட் மூவ்மெண்ட், மசூத் அசார் மூவ்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு. வாட்ஸ் குக்கிங்? அருண் அடுக்கடுக்காக சொன்னதை என் மீது தவறாக நினைக்க கூடாது. தாங்கள் ஒரு 2 குறிப்புகளை விட்டு விட்டீர்கள் சாணக்கிய நேயர்களிடமிருந்து. பிரதமர் ஜனாதிபதி சந்திப்பு இருக்கு, அது ஏன் விட்டீங்க? நரேந்திர மோடி முர்முவை பார்த்தது. அதை தவிர டெல்லியில எவ்ரி டியூஸ்டே டெல்லியில அமித்ஷா ஒரு ரெகுலரா வச்சுட்டு இருக்காரு ராஜ்நாத் சிங்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு. நரேந்திர மோடியினுடைய ஒரு அட்டகாசமான ஏற்பாடு என்னன்னா, 5 முக்கிய தலைவர்கள், கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இருப்பவர்கள் பிரதி வாரம் ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று அந்தந்த இடத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி வந்து கடந்த 10 வருடங்களாக இருக்கக்கூடிய ரகசிய சந்திப்புகள். அதுலதான் அது ஒண்ணு. 2வது ஆகஸ்ட் 5 2025 கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை இருக்கும். ஆபரேஷன் சிந்தூர் 2வா, புது பாஜக தலைவரா, அல்லது தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஒரு சாதனையை புரிக்கும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு தரக்கூடிய அளவிற்கு அறிவிப்பா, எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. இருக்கு ஏதோ ஒன்று புதுசா சென்ட்ரிக் ரிலேட்டடா ஒரு அறிவிப்பு கூட வரலாம் பார்லிமெண்ட்ல இருந்து. வரலாம் அதுவும் வரலாம். எவென்ச்சுவலி பெனிஃபிட் தமிழ்நாடு என்டிஏ அண்ட் ஃபியூச்சர் ஆஃப். இப்ப பாருங்க, பலூச்சிஸ்தானை பத்தி பேசக்கூடியவங்க
ஆர்டிகல் 370 பற்றி பேசக்கூடியவர்கள் சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட அதற்கு முன்னதாக கூட எப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றினார்கள், திமுகவும் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் செய்த சதி திட்டத்தில் கச்சத்தீவை மீட்போம் என்ற ஒரு குரல் கூட அன்று ஒரு வலிவு பெறக்கூடும். கச்சத்தீவு பற்றிய அறிவிப்பு கூட வரலாமா? ஐ மீன் அதை பற்றிய ரெஃபரன்ஸ் அட்லீஸ்ட் there is already something is brewing. இப்ப பாருங்க, போன வாரம் அஜித் வந்து சம்டைம் ரொம்ப நாளா இருக்கு. பட் ஆனா ஒரு ஒரு வடிவம் பெறுவதற்கு இந்த ஷார்ட் நோட்டீஸ் போருமா என்ன? எலெக்ஷன்ஸ் வருது, ரவுண்ட் த கார்னர், அறிவிப்பு வரலாம், ஹை பாசிபிலிட்டி ஒத்துக்கிறேன். பட் ஆனா இவ்வளோ டக்குன்னு ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள கச்சத்தீவு போன்ற விஷயம் அங்க இன்னும் ஃபுல்லா செட் பண்ணணும், இங்க ஃபுல்லா செட் பண்ணணும், ஏகப்பட்ட கிரவுண்ட் ஒர்க் இருக்கே, அதுக்குள்ள அறிவிப்பு வரலாமா என்ன? ராஜகோபாலனுக்கும் அருண் தெரிஞ்சதை தவிர நரேந்திர மோடி ஆக்ஷன் இருக்கிறதுனால he is a man of surprise, he is a man of secrecy. We can't predict him. That's you can't predict him. எது எப்போ நடக்க தெரியாது. சென்ற வாரம் தமிழகத்திற்கு வந்திருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் 1.5 மணி நேரம் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்திருந்தார். பல முறை குருமூர்த்தி அவர்களையும் சந்தித்திருக்கார். ஆக மொத்தம் இது பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. சிலதெல்லாம் தெரியுது, சிலதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால ஆகஸ்ட் 5 முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஆல்சோ அருண். ஓகே, இது அடுத்ததான் நம்ம பார்க்கணும்னா பார்லிமெண்ட் செஷனை தாண்டி பீகார் எலெக்ஷன்ஸ் ஒரு முக்கியமான கவனம் பெற்றிருக்கிறது. இன்னொன்று, யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிரதமரை சந்தித்தது ஒரு கவனம் பெற்றிருக்கிறது. பிரதமரின் தமிழக வருகை, பிஜேபி அடுத்தடுத்த நெக்ஸ்ட் 1 இயர் பிளானுக்கான ஏகப்பட்ட விஷயங்களை துரிதப்படுத்தியிருக்காங்களோ. பீகார் எப்படி இருக்க போது, யோகியை வச்சு ஏதாவது செய்ய இருக்கிறார்களா, தமிழகத்திற்கான பிளான் என்ன, உங்களுடைய சம்மப்? யோகி ஆதித்யநாத் தமிழகத்திற்கு 4 முறை வர இருக்கிறார். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் தேர்தல் பிரச்சாரத்தில் 4 இடங்களில் பேச இருக்கிறார். அதற்கான ஆயத்தங்களை BL சந்தோஷ் அவர்களும் அரவிந்த் மேனன் அவர்களும் சேர்ந்து கொண்டு சில திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் என்பதுதான் டெல்லி லீக்ஸ். எப்பொழுது என்பதெல்லாம் அவர் ரகசியமா வச்சிருக்காங்க. ஒண்ணு, அருண் நம்ம யோகி ஆதித்யநாத்துடைய பர்சனல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் கூட இருக்கு, அது முன்னாடி அறிவிக்க மாட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, யோகி ஆதித்யநாத் தீவிரமாக்கப்பட்டு விட்டார், தன்னுடைய அரசியலை டெல்லியில் முடுக்க ஆரம்பித்து விட்டார். 3 முறை சந்தித்து விட்டார் அமித்ஷாவை. 24 தோல்வி அடைந்ததற்கு காரணம் அமித்ஷா என்று புகார் சொன்ன யோகி ஆதித்யநாத் இப்பொழுது கைகோத்துட்டாங்க. இது ராஜ்நாத் சிங்குக்கு கூட நன்மையை பலிக்கும். 2027 தாங்கள் குறிப்பிட்டீர்கள், உத்தரப்பிரதேச தேர்தலைத்தான் தாங்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது அல்ல. ஒரு சிஎம் சேஞ்ச் போன்ற ரூமர்ஸ்லாம் வருது இல்ல? 27 மட்டும் யோகி ஆதித்யநாத் தான் அமுக்க மாட்டாங்க. பாருங்க, அஜய்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த சிபிஎஸ்சிக்கு வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் நம்ம என்னது பிலிம் போர்டு அதை தடுத்திருக்காங்க. இந்த பிரசூன் ஜோஷி தடுத்துட்டாரு, வரக்கூடாதுன்னு. ஆக மொத்தம் யோகி ஆதித்யநாத் 2027 3வது முறையாக பாஜகவை அங்கு நிலைநிறுத்திவிட்ட பிறகுதான் நகர்வார். ஆனால் யோகி ஆதித்யநாத்தை தன்னுடைய வளையத்தில் கொண்டு வந்த அமித்ஷா ஒரு மாபெரும் திட்டம் போட்டு வருகிறார். அதுதான் டெல்லி லீக்ஸ், சூப்பர் டெல்லி லீக்ஸ் நான் சொல்ல இருக்கிறேன். 2027 சாதாரண வருடம் அல்ல. 2047 விக்சித் பாரத் என்று சொன்னால் அது 2027 ஆரம்பிக்க வேண்டும். 1947 ஆரம்பித்தாலும் 2027 என்பது 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கின்றன. மாநிலங்களில் இன்க்ளூடிங் குஜராத் எலெக்ஷன் இருக்கிறத தவிர துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறது. அதற்கான காய் நகர்த்துதல்கள் இப்பொழுதிலிருந்து மறைமுகமாக திரைமறைவாக ஐடியாலஜிக்கல் பிரகாரம் ஆரம்பித்து விட்டார்கள். ராஜ்யசபாவில் அதிகமான எண்ணிக்கை வந்து விட்டது. பாஜகவிற்கு 100 இடத்தை பிடிச்சிட்டாங்க. அசம்பிளியில இன்னும் 2-3 ஸ்டேட் இந்த 5 எலெக்ஷன்ல வந்துடும். பீகார்ல பாஜகவிற்கு குறைந்தது 2/3 மெஜாரிட்டி வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக சீட்டு வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். காரணம், 100 ஆண்டுகளுக்கு அடுத்து RSS 2 தேசிய
ஜனாதிபதிகளை கொடுத்ததற்கு பிறகு 2027 RSS மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறது ராஜ்நாத் சிங் போன்றவர்களை முதல் முறையாக ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று. ஓகே. ஆனால் நரேந்திர மோடி மனதில் ஒரு தென்னிந்திய பெண்மணி தான் இருக்கிறார். துணை ஜனாதிபதி வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஜெகதீப் தங்கர் அவர்களை பதவி உயர்க்கம் செய்கிறார்களோ இல்லையோ தெரியாது, அவருக்கும் உடல்நிலை சரியாக்கோ இருக்கோ தெரியாது. அவரும் ஒரு போட்டியில் இருந்தாலும் துணை ஜனாதிபதியாக யார் வருவார்கள்? சில பேர் அடிபடுறது அதுல, இன்க்ளூடிங் நிர்மலா சீதாராமன். துணை ஜனாதிபதி அவங்க நிறைய பட்ஜெட் போட்டுட்டாங்க. ஷீ இஸ் தி ஒன்லி ஆஃப்டர் மொரார்ஜி தேசாய், நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா தான் ஒரு தமிழ் அதிக பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஆமா. And moreover, she is, man of woman of Friday for Prime Minister. Man Friday woman Friday. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா 27 முக்கியமான திருப்பம். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் டெல்லி லீக்ஸ் அருண். ஆனாலும் இன்னும் 2 வருஷம் இருக்கே, சும்மா கதை அடிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மனதில் ஓடக்கூடிய நீரோட்டங்கள் இது. நடக்கும், நடக்காது. நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசியல் நிறுவரோ அரசியல் விமர்சகரோ ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பதுதான் நம்மளுடைய தொழில். நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்ன ட்ரோல் பண்ணுங்க, கவலையே கிடையாது. இருந்தாலும் சாணக்கிய நேர்களுக்கு இருட்டடிப்பு செய்யக்கூடாது என்பதில் ரங்கராஜ் பாண்டியோ ராஜகோபால் அருண் முதலில் இருக்கிறார்கள். இதுதான் லைன் ஆஃப் திங்கிங் இன் டெல்லின்னு ஒரு ஒரு மேகமூட்டமா கிடைக்கிறது சொல்லி விட்டுட்டோம். நம்ம எனக்கு தெரியாது நிறைய இருக்கலாம், அது ஐ அக்செப்ட் இட். இப்ப யார் கண்டாங்க? இப்ப அதை விட்டு தமிழ்நாட்டுக்கு வருவோம். யார் கண்டாங்க? இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அம்மா அது அப்பாவுக்கும் பையனுக்கும் அண்ணாக்கும் தங்கைக்கும் பேரனுக்கும் தாத்தாக்கும் சண்டை வரும்னு யார் கண்டாங்க? இது கோர் பரிவார்னு இந்தியில நரேந்திர மோடி எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, தீவிர குடும்ப பிரச்சனை என்று அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவதை விட இது ரொம்ப மோசமாயிடுச்சு. பாமக திருப்பி ஒண்ணு சேர்ந்தா கூட நடக்காது. ஆனாலும் அதை பத்தி யாராவது எதிர்பார்த்தாங்களா சொல்லுங்க? எத்தனை பேர் என்னென்ன பலூன் விட்டாங்க? அதை தவிர இன்று டெல்லியில் ஒரு சிறந்த அரசியல் விமர்சகர், எனக்கு மிகவும் அறிமுகமானவர், பலருக்கு தெரிந்தவர், அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் தான் அவர். நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் பிளஸ் டிஃபெக்டர்ஸ் ஃப்ரம் ஏடிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிஎம்கேன்னு சொல்றாரு. இன்று அன்வர் ராஜா சேர்ந்திருக்காரு, செந்தில் பாலாஜி, பெரிய ராஜகண்ணப்பன், அதர் நேம்ஸ் ஆர் ஆல்சோ தேர், பெரியசாமி, இவங்கெல்லாம் யாருங்க சார்? ஏவா வேலு, ரகுபதி, இவங்க திமுக திருப்பி திமுக வராங்க. அப்ப ஸ்டாலினுடைய ஸ்டாண்டிங் என்ன? அவங்களாம் வாஷிங் மிஷின்ல சரி ஆயிட்டாங்களா? இப்ப அன்வர் ராஜா வந்துட்டதுனால முஸ்லீம் வாக்கு வந்துருமா அவருக்கு? என்னங்க பேசுறாங்க? இப்போ பிஜேபி கிண்டல் பண்ணலாம், காங்கிரஸ்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் செய்யக்கூடிய ஒரு அரசியல் அட்டூழியம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ டிஃபெக்ட் ஃப்ரம் டிஎம்கே, உனக்கு என்ன இருக்கு ஸ்ட்ரென்த்? பின்ன இப்போ துரைமுருகன், டிஆர் பாலு, KN நேரு, பழனி மாணிக்கம் போன்றவெல்லாம் தனியா பண்ணிட்டு புதுசா வெளில இருந்து எடுத்துன அப்புறம் வாட்ஸ் யுவர் ஸ்டாண்டிங்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அதுதான் 2026, 27 நடக்கக்கூடியது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா போகுமா பாதகமா போகுமா? பிஜேபி இதுல குளிர் காயமா காயாட? வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பா சார். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் பொலிட்டீஷியன்ஸுக்கு ஏபிசி பிளான் இல்ல, A to Z வரைக்கும் மல்டிபிள் பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. எதை வேணா எந்த நேரத்துல அப்புறமா அவங்களுக்கு அசாமில் இருக்கக்கூடிய ஹிப்போபோட்டாமஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்ட தோலுங்க. அதுக்கு ஏறாத. அதுக்கு எங்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க மேடம் ஜெயலலிதா, எருமாட்டு முதுகுல மழை பெஞ்ச மாதிரி இருக்காங்களேன்னு. அந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும். கண்டிப்பா எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நடக்கும், நம்ம கையில எதுவும் இல்லை. வி கேன் கிவ் த காசிப்ஸ்ன்ற மாதிரி டெல்லி லாபியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லி வரீங்க சார். ரொம்ப நன்றி சார். இந்த வாரம் டெல்லி இணைந்ததற்கு. அடுத்த நிகழ்ச்சியில் திருப்பி சந்திப்போம்.